அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான இந்த குரோதி வருடத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான அற்புதமான பலன்களை தரப்போகுது தெளிவாக பார்க்கலாங்களா? என்ன மேடம் அற்புதமான பலன், ஒவ்வொரு நாளும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட ஜனஜாதகத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு மாறுபடும். ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க, மேடம் கரெக்டு தான் மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னோடய வாழ்க்கை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்கிறது சொல்கிறீங்க. ஸோ இதன் காரணமாக இவங்க சொல்கிறது கரெக்டுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறது நான் தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். தனிப்பட்ட ஜனஜாதகத்தை பொறுத்து பார்க்குறப்ப சிறிதளவு மாறுபட தான் செய்யும். ஸோ அந்த வகையில் இந்த மே மாதத்தில் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிரக நிலைகளுடைய பேச்சை வைத்து தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 விதமான கிரக நிலையோட பயிற்சி இருக்குது. மே மாதம் 1ஆம் தேதியிலே பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இது பார்த்தீங்கன்னாக்கா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதாவது குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு அப்புறம் நிகழ்ந்திருக்கு. இதன் காரணமாக மே மாதத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் இவங்களுடைய கிரகநிலையோட அமைப்பு மாறதான் போகுது. இவர்களுடைய அமைப்பினால் நமக்கு எந்தெந்த மாதிரியான இடங்களை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம், தொழில், வியாபாரம் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறவங்க இந்த புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான். ஸோ இவங்களுடைய அமைப்பின் காரணமாக நமக்கு எப்படியெல்லாம் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க சிம்ம ராசி அன்பர்களே. மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். சரி, ஓகே, நல்லது. இதன் காரணமாக குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு சிறப்பானதாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இவரை தொடர்ந்து மே 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. அடுத்த மே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகி ரிஷபத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி இல்லையா, அதனால் அதிபதியாக அமர்றாரு. அடுத்ததாக மே 31ஆம் தேதி புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக அதிர்ஷ்டம் ஜொலிக்க போகுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. என்ன மேடம் சொல்கிறீங்க, அவர் அங்கே போகிறாரு இவர் இங்கே வராருங்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் தேதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு மாறிட்டார். அதுவே வரக்கூடிய 7ஆம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அடுத்த வரக்கூடிய 13ஆம் தேதி சூரிய பகவான் உடைய பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இவரை தொடர்ந்து 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. நான் சொல்கிறதுல கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் விளக்கமாக சொல்கிறேன். இவரை தொடர்ந்து புதன் பகவான் 24ஆம் தேதி பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவர் ஒரு பக்கம் இருந்தால் கடைசியாக 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. சரிங்க மேடம், அவர் அங்கே போகிறாரு இவர் இங்கே போனார், அந்த ஸ்தானம் இந்த ஸ்தானம்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே. சொல்லட்டுங்களா? இவர்களுடைய அமைப்பின் காரணமாக உங்களுடைய பலன் என்னன்னா, நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமையுடைய சிம்ம ராசி அன்பர்களே, இவங்கிட்ட எதுக்கு நின்று நீங்கள் சாதிக்க முடியாது. பக்கத்தில் நின்று பாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உசுரை கொடுத்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நட்புக்கு ஒரு பங்கம் வந்துச்சுனாக்க தலையும் கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு நட்பை கற்பு மாதிரி எண்ணக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. ஸோ அப்பேற்பட்ட உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டவங்களை எல்லாம் சந்தித்து உரையாடி மகிழ போகிறீங்க. மனசில் ஒரு துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மைகளை பெற போகிறீங்க. ஆனால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வம்புக்கு நம்மளை மாட்டி விடுவான். இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த பசங்க படத்தில் ஜீவா கையை முறுக்குவான் பாரு, அடிப்பான் பாரு அப்படின்ற மாதிரி உங்களை உசுப்பேற்றி நிறைய
போட்டி பந்தயங்களில் மாட்ட விட்டு உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் எவனா வந்து இந்த போட்டி கூப்பிட்றான், பந்தயத்தை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போகிறத தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு. அடுத்ததான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் தொழில் ரீதியாக எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்கிட்டையும் ரொம்பவே கவனமாக பேசுங்க, கனிவாக பேசுங்க. வியாபார விருத்திக்கு அது வந்து ரொம்பவே உதவக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும். அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது ரொம்பவே நல்லது. மேலே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும், இல்லை நான் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறது தப்பு, இல்லை அதில் ஒரு நியாயம் இல்லை, இப்படிலாம் விதண்டாவாதம் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சீட்டு கிழிக்கப்படும். இல்லைனா வேற எங்கேயா தூக்கி போடுவாங்க, தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுத்துருவாங்க. ஸோ மேல் அதிகாரிகிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சக ஊழியர்கிட்டையும் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது ரொம்ப நன்மையை தரும். இவன் தான் உங்களுக்கு எதிரியே, உங்கள் கூட வேலை செய்கிறவன் தான் உங்கள் மேல் அதிகாரிகிட்ட உங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறவனே அவனுடைய பேச்சை கேட்டால், ஆமாம் மேடம் தெரியாமல் உங்களை திட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை மேடம் அப்படின்னு அவன் பேசிட்டு போவான். நீ எதுவுமே பேசியிருக்க மாட்டான், ஆனால் நீ சொன்னன்னு போயிட்டு மறுபடியும் உங்கள் மேல் அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவான். புரியுதுங்களா இப்போ என்ன சொல்கிறேன்னு? ஸோ உங்கள் வேலையில் கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம். அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு போங்க, விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கட்டும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அடுத்ததாக குடும்ப அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. என்னதான் அந்த சிம்மராசி அன்பர்களை வந்து கணவன் மனைவி வந்து ஒத்துமையாக நம்ம வந்து சேர்த்தி வைக்கணும்னு நின்னாலும் இவங்களுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், சண்டை மாட்டிக்கும். இருந்தாலும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்க இந்த சிம்ம ராசி வந்து தன்னுடைய துணையை வந்து இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. தப்பே பண்ணாலையும் சரி விட்டு கொடுத்து போகிறது இவங்களாக தான் இருக்கும். இருந்தாலும் திரும்பவும் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே வச்சுக்கோமே, விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் வேணாம். உங்களுடைய துணை உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. அடுத்தா உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்போ நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. அவன் வந்து நம்மக்கிட்ட வம்பு இழுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அவங்களுடைய நோக்கமே நீங்கள் ஏதாவது ஒன்று கத்தணும், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரணும், உங்களுடைய நிம்மதியை குலைக்கணும், அந்த நோக்கத்தோடு தான் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதுவும் அங்கே ரியாக்ட் பண்ணிடாதீங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. அது நமக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. அடுத்த பெண்களுக்கு சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு துணிவு உண்டாகுங்க. முக்கியமாக சிம்மராசி பெண்களுக்கு தான் இந்த மாதத்தில் வீண் வாக்குவாதங்கள் வம்படியாக வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க பற்றியா, அதுவும் உங்களுடைய துணையுடைய உறவுக்காரங்க வம்பாக வந்து நிற்பாங்க. அதுவும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து தும்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி பெண்களே. நல்லாவே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல நாள் பொல நாளில் நல்ல விதமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்துடவே கூடாது. அது வந்து கல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். தேன்கூட்டில் கல் எறிகிற மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் உங்கள் கணவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே எதிரும் புதிருமாக நின்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. இதுக்காக தான் அவங்க உறவாடவே வந்துட்டுருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணிவாக நடந்துக்கோங்க. உங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீண் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்களை உங்களோட துணைக்கிட்ட செய்கிறத நிறுத்துங்க. அடுத்த கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் வருங்க. உங்களுடைய புகழ் பாராட்டுகள் எல்லாம் வந்து சேரும். நல்ல பெயர் எடுப்பிற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே வந்து சேரும். அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படலை அப்படின்னா நல்லது கிடைச்சும் பலனில்லாமல் போகும். அடுத்ததாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரை இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கை இருப்பு கூடும், அதாவது சேமிப்பு அதிகரிக்கும். மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனமாக இருக்கணும். தான் முன்னாடியே சொல்லிட்டோம்ல, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுறீங்களா இல்லையா, அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபடுவீங்க. நான் முன்னாடியே சொன்னேன், நட்புக்கு ஒரு பங்கம்னாக்க தலையே கொடுப்பீங்க. உங்களை சாய்க்கணும் அப்படின்னாக்க எதிர நின்று சாய்க்க முடியாது. பக்கத்தில் நின்று நான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டா போதும். இவங்களை வந்து நீங்கள் எப்படி வேணால் வளைச்சிடலாம்.
அப்படியே என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு வந்து ஒரு இரும்பாக இருப்பாங்களோ மற்ற விஷயத்தில் எதிரியாக நிற்கும் பொழுது, அதுவே நீங்கள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டுனாக்கா பச்சை களிமண்ணாக மாறிடுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பொம்மையாக செய்யலாம், இல்லை சிலையாக செய்யலாம், எப்படி வேணால் பண்ணிட்டு போகலாம், வச்சு விளையாடலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு அமைப்பில் மாறிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு கட்டளைனே வச்சுக்கோங்களேன். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் வீண் வம்பு வழக்கில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இதனால் யோசித்து செயல்படுங்க. அதை நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம், இவங்க 3 பேரும் சேர்ந்தது நம்மளுடைய சிம்ம ராசின்னு தெரியும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களை பார்த்தோம். அடுத்து நட்சத்திர பலன்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு குறையுங்க. இதை சரி செய்யக்கூடிய விதத்தில் யோகா இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவதன் காரணமாக அந்த சுறுசுறுப்புக்கு உங்களுடைய மனநிலை சீராக இருக்குங்க. மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும். பெற்றோருடைய நலத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க சின்னதாக உடல் உபாதைகளை சொன்னாலே உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஆலோசனை பெற்று அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சுருங்க. அடுத்த கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சங்கீத வித்வானங்களாக இருப்பீங்க. உங்களுடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவி, பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மக்கள் தொடர்பு விஷயங்களில் கொடிக்கட்டி பறக்க போகிற ஒரு அமைப்பாக இருக்கு. நிறைய பாராட்டுகளை பெற போகிறீங்க. பரிசு மழைகள் பொழிய போகுது மக நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வெளிநாடு பயணம் ஆதாயம் தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பெரியவருடைய ஆலோசனை மூலம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் சன்மானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மருத்துவர்களாக இருக்கீங்க, பேராசிரியர்களாக இருக்கீங்க, விஞ்ஞானிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டங்க இது. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அடுத்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல செழிப்பாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா இறைவனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. புரியுதுங்களா? உங்கள் ஏழைகளுடைய முகத்தில் கண்டிப்பாக நீங்கள் இறைவனை காண முடியும். அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம், இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. துணிவு, தன்னம்பிக்கை உள்ளவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கொடுப்பாங்க. அதன் மூலம் சாதனைகளை எல்லாம் துணிந்து செய்வீங்க. ஆக மொத்தத்தில் சகல சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னாக்க உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அற்புதமாக இருக்குது. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உற்சாகமான நாட்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான பலன் உண்டு. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பணிமாற்றம் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு. வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்வதன் மூலம் சிறப்பான நிறைய வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்கிட்டு இதன் காரணமாக வியாபாரம் பெருகும். நிறைய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நகை நட்டு வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. இன்னும் சிறப்பாக இருக்க விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அருகம்புல்லால் அவருக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கும், செல்வம் சேரும், சகல ஐஸ்வர்யங்களும் நிலைக்கும் உங்கள் வீடுகளில். சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கிட்டு நமக்கு 5-6 தினங்களில் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முடிஞ்சிட்டு. ஸோ அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 26, 27ஆம் தேதி இருக்குது. அந்த நாட்களில் ஏதாவது நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கணும், ஏதாவது முதலீடு செய்யணும், ஏதாவது பொண்ணு பார்க்க போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கும் உகந்த நாள் அந்த நாட்களில். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்ன அந்த நாட்கள் நீங்கள் செய்வதன் காரணமாக இரட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கைக்கு மேலே வந்து சேரும். இன்னும் சிறப்பாக இருக்குது. போதும், இத்தனை நாட்களாக ரொம்ப கடினமாக உழைச்சிட்டிங்க, அதுக்கான பலன் கிடைக்கலன்ட்டு பல நாட்கள் புலம்பியும் தீர்த்துட்டீங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய விதத்தில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. எல்லாமே சிறப்பாக நடைபெறும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். இது தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். முடிஞ்சதில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் விநாயகர் பெருமானுடைய புகழை பாடக்கூடிய விதத்தில் ஓம் விநாயகர் பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை 3 முறை பதிவிடுங்க. இது தாண்டி ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கப்பெறட்டும் கடவுளின் அனுகிரகத்தினால. ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் தான் அவங்களுக்கு கடவுளாக தெரிவிங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு
ரூபா என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னாலையும் அதை மனசார செய்யுங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு உதவக்கூடிய மனம் இருக்கா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உதவி செய்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டார். சரிங்க, நிறைய பேசியிருக்கோம். நிறைய விதத்தில் பார்த்தினாக்கா சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதை மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு. நன்றிங்க, வணக்கம்.